நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த தருணத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகளை விவரிக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நமது செய்தியாளர்கள் நேரலையில் தொடர்பில் உள்ளார்கள். கோவை மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்த தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். மதுரை பகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சென்னை மக்களின் கோரிக்கைகள் குறித்து தகவல்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன், சென்னை புறநகர் ரயில் பயணிகளின் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் தொடர்பான எழும்பூரில் இருந்து எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் காத்திருக்கிறார். முதலில் மதுரை ரயில்வே கோட்டம் குறித்து பார்ப்போம். சரவணன், மதுரை ரயில்வே கோட்டத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்கள் என்னென்ன, இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பான மதுரை மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. மதுரை கோட்டத்தை பொறுத்தளவு மதுரை கோட்டத்தில் கிடப்பில் போடப்பட்ட திட்டமாக முக்கிய திட்டமாக கருதப்படுவது மதுரை போடி ரயில் திட்டம். அதாவது அகல ரயில் பாதை திட்டம். மீட்டர் கேஜ் பாதையாக இருந்ததை அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்காக 2010ஆம் ஆண்டு இந்த திட்டமானது வகுக்கப்பட்டது. அப்பொழுது 180 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு பணிகள் நடந்தது. அப்போது பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததன் காரணமாக தண்டவாளங்கள் பெயர்த்து போடப்பட்டு தற்போது புல்புதர் முண்டி காணப்படுகிறது. தற்போது தண்டவாளம் இருந்ததற்கான ரயில் வந்து சென்றதற்கான அறிகுறியே இல்லாத நிலை ஏற்படுகிறது. அந்த நிலைதான் இருக்கிறது. இதே 2013 பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு மறு ஆய்வு செய்த போது சுமார் 300 கோடி அளவிற்கு தேவை இந்த திட்டத்திற்கு என்ற ஒரு முடிவு நிலை இருந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை தற்பொழுது நிறைவுபடுத்துவதற்கு 450 கோடிக்கு மேல் தேவைப்படுகிறது என்ற ஒரு திட்ட வரைமுறை இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா போடியில் இருந்து அந்த போடி தேனி மாவட்டம் முழுவதுமாக இருந்து நறுமண பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நறுமண பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தாதால் இந்த தேனி மாவட்ட மக்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் எந்த பயனும் இல்லை. எனவே இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு, திட்ட வரைமுறை முறைப்படுத்தி கூடுதல் நிதியை அறிவிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதேபோல செங்கோட்டை புனலூர் திட்டமானது தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து மிகவும் எளிதாக இருக்கும் என்று ஒரு நிலை இருக்கிறது. இந்த இரண்டு திட்டங்களும் பாத்தீங்கன்னா கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது. அதேபோல புதிய ரயில் திட்டங்கள், அதாவது புதிய வழித்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா திண்டுக்கல்ல இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு வழித்திட்டமானது 1997ஆம் ஆண்டு ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது இதற்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த சபரிமலைக்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு சுமார் 600 கோடிக்கு வரை செலவாகும் என்ற ஒரு திட்டம் வரைமுறை செய்யப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் ஆய்வோடு நிற்கிறது. ஆனால் அதற்கு அறிவிப்பு எதுவும் இல்லை. சபரிமலைக்கு பல ஆயிரம் பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திண்டுக்கல் மார்க்கமாக தேனி வழியாக சபரிமலை செல்கிறார்கள். எனவே அந்த திட்டத்தை ஏதாவது அறிவிப்பு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே போல செங்கோட், அதாவது போடி எர்ணாகுளம் அப்படின்ற ஒரு திட்டமும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் மதுரை அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் வழியாக, அதாவது அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் வழியாக தூத்துக்குடி செல்வதற்கு ஒரு வழித்தடம் அமைக்கப்படும் என்று ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரையிலிருந்து காரைக்குடி வழியாக காரைக்குடிக்கு மேலூர் வழியாக செல்வதற்கு ஒரு பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிலவுகிறது. இதெல்லாம் புதிய திட்டங்கள். அதே போல ரயில்கள், புதிய ரயில்கள் பாத்தீங்கன்னா காலை அதாவது பகல் நேரத்தில் மதுரையிலிருந்து செல்வதற்கு ரயில்கள் போக்குவரத்து என்பது இல்லை. அதாவது வைகை ரயிலை தவிர மதியம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் செல்கிறது. இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கேரளாவிலேயே முழுவதுமாக அனைத்து பெட்டிகளும் நிறைந்து விடுகின்றன. வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தளவுக்கு காலை அது போதுமானதாக இல்லை. எனவே பகல் நேரங்களில் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்களிடம் இருக்கிறது. மேலும் இந்த ரயில்வே கோட்டத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து, அதாவது சரக்கு முனையங்கள், அதாவது சரக்கு இறக்கும் குட்செட் என்ற சொல்லக்கூடிய சரக்கு இயக்கும் முனையங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு சரக்கு ஏற்றி செல்வதற்கு போக்குவரத்து வழி இல்லை என்று ரயில்வே ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு நடந்து இது ஒரு பெரிய சம்பவமாக இருந்தது. அதே போல மதுரையில் குட்செட் விரிவாக்கம் என்பது தேவைப்படுகிறது. மேலும் அடிப்படை வசதிகள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பட்ஜெட் குறித்த கோவை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், கோவை மாவட்டத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்கள் என்ன, இந்த பட்ஜெட் குறித்த கோவை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. கோவையை பொறுத்தவரை கோவை பொள்ளாச்சி அகல ரயில் பாதை கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு துவக்கப்பட்டது. ஆனால் தற்போது கிணத்துக்கடவு வரையே அந்த பணி முடிவடைந்துள்ளது. தற்போது அந்த பொதுமக்கள் கூறும் பொழுது கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் அகல ரயில் பாதையை
விரைவாக முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதேபோல கோவையிலிருந்து ஜோத்பூர் செல்லும் புதிய ரயில் அமைக்க வேண்டும் எனவும், அதேபோல கோவையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வாரம் 2 முறை ரயில் சேவை அளிக்க வேண்டும் எனவும், அதேபோல கோவையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் 3 முறை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கோவைக்கு பொறுத்த வரைக்கும் 25,000 பேர் செல்லக்கூடிய இந்த இடத்துல கழிப்பிட வசதிகள் எதுவுமே கிடையாது. அதே போல குடிநீரும் கிடையாது. குறிப்பாக விழா காலங்களில் மட்டுமே ரயில்வே பாதுகாப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரயில் பாதையில் ரீப்பர் கட்டைகள் பழுதாவதால் அந்த ரயில் எல்லாம் டி ரயில் அடிக்கடி ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இதுல மேட்டுப்பாளையம் சாம்ராஜ் நகர் செல்லும் புதிய ரயில் பாதையை அடிக்கல் நாட்டு விழா பண்ணாரியில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. ஆனால் இதுவரை அந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. குறிப்பாக பொதுமக்கள் கூறும்பொழுது சாதாரண மக்கள் கட்டணம் எதுவும் ஏற்றக்கூடாது, சரக்கு கட்டணம் ஏற்றக்கூடாது, ஏசி 2 டயர் கட்டணம் வேண்டுமானால் அவர்கள் ஏற்றிக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் இதை அவர்கள் நிராகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களது தகவலுக்கு நன்றி நேசராஜ். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது எனவும், பயணிகளுக்கான பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் சென்னை வாழ் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், ரயில்வே பட்ஜெட் குறித்து சென்னை மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க. மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தனது 2வது ரயில்வே பட்ஜெட்டை இன்று நண்பகல் 12 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ரயில்வே பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு அதிக அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும், சென்னை மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வே பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரதானமாக ரயில் கட்டண உயர்வு இருக்கக்கூடாது, ரயில்வே நிர்வாகத்தை தனியாருக்கு வழங்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ரயில்வே நிர்வாகத்திற்கு ரயில்வே பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சென்னையில் 3வது ரயில் முனையம் என்பது குறித்த அறிவிப்பு இதில் இடம்பெற வேண்டும். மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரயில் பயணிகள் ரயில்வேயை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதில் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சரக்கு கட்டணத்தை 3 முறையும், அதே போல ரயில் பயணிகள் கட்டணத்தை 2 முறையும் உயர்த்தியுள்ளது ரயில்வே நிர்வாகம். கிட்டத்தட்ட 40% அளவிற்கு ரயில்வே கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. ஆகையால் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ரயில் பயணிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு நடந்து சுவாதி என்ற இளம்பெண் ஒருவர் இறந்துள்ளார். ஆகையால் கூடுதல் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் 2 ரயில் முனையங்கள் மட்டுமே உள்ளது. அதிக எண்ணிக்கையில் தென் மாவட்டங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் சென்னையிலிருந்து ரயில்கள் இயக்கப்படுகிறது நாள்தோறும். ஆகையால் 3வது ரயில் முனையம் ஒன்று ராயபுரம் அல்லது தாம்பரம் என்ற 2 இடத்தில் ஏதாவது 3வது ரயில் முனையம் அறிவிப்பு குறித்து இடம்பெற வேண்டும் என்பது பிரதான எதிர்பார்ப்பு. அதே போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து விழுப்புரத்திலிருந்து திண்டுக்கலுக்கு இரட்டை ரயில் பாதைக்கு 6000 கோடி ரூபாய் தேவை. ஆனால் கடந்த பட்ஜெட்டில் 4403 கோடிகள் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டது. அதே போல மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு இரட்டை ரயில் பாதை, அதற்கு 4300 கோடி ரூபாய் தேவை. வெறும் 23 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. அதற்கு இந்த ரயில்வே பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. மேலும் ரயிலில் வரக்கூடிய பயணிகளுக்கு போதுமான ரயில்வே நிலையங்கள் சுகாதாரமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது சென்னை மக்களும் தெற்கு ரயிலை பயன்படுத்தக்கூடிய ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி ராமச்சந்திரன். தொடர்ந்து ரயில்வே பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் தொடர்பான சென்னை புறநகர் ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ரயில்வே பட்ஜெட் குறித்து புறநகர் ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் பற்றி சொல்லுங்க ராஜா. இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற இந்த ரயில்வே பட்ஜெட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் ரயில் நிலையத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே நம்மிடையே பயணிகள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே கேட்கலாம். சரி, இப்பொழுது உங்களுக்கு இந்த ரயில்வே பட்ஜெட் மீதான இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன?
ஐயா, என் பெயர் மூர்த்தி நாச்சன். நான் செங்கல்பட்டிலிருந்து சென்னை வரை பயணிக்கிறேன். தினமும் காலையில் 7:05 மணிக்கு சென்னை புறநகர் ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படுகிறது. கூட்ட நெரிசலாக இருக்கிறது. மேலும் சேத்பட்டில் வந்தவுடன் அந்த ட்ரெயின் நிலையத்திலிருந்து குறிப்பாக 20 நிமிடங்கள் தாமதப்படுத்துவதால் எங்களால் பயணிக்க முடியவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் சென்று முடியவில்லை. அதற்கான இந்த மத்திய பட்ஜெட் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஈவினிங் டைம்ல வந்து திருமால்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் விடப்படுகிறது. அந்த ரயில் வந்து செங்கல்பட்டு வரை செல்கிறது. அந்த ரயிலிருந்து இறங்கி பிடிப்பதற்கு ரொம்ப கூட்ட நெரிசல் காரணமாக மாதத்துக்கு ஒரு பயணி இறப்பதாக தெரிய வருகிறது. இதற்காக மேலும் ஒரு திருமால்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினை அனுப்பினால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலிருந்து மூர்த்தி. சென்னை புறநகர் ரயில் பயணிகளை பொறுத்தவரை இங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதே போன்று சென்னையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு, அதே கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட வழித்தடங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிருந்து திருமால்பூர் வரை செல்லக்கூடிய ரயிலே அதிக தூரம் செல்லக்கூடிய தூரமாக இருக்கிறது. செங்கல்பட்டு வழியாக செல்லக்கூடியது. அதில் கூடுதல் ரயில் இயக்க வேண்டும் என்று நம்மிடையே ஒரு பயணி தெரிவித்தார். மேலும் ஒரு பயணி நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த புறநகர் ரயில்கள் பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது? இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறீங்க? பட்ஜெட்ல வந்து தேவைப்படுறது வந்து கம்மியா இருக்கணும், டிக்கெட் விலை கம்மியா இருக்கணும். நான் விம்கோல இருந்து வரேன். விம்கோல இருந்து எக்மோருக்கு வரேன். ட்ரெயின் டைமிங் சரியா இல்லை. ஈவினிங் டைம்ல வந்து 6:55 ட்ரெயின், அதை விட்டா 7:40 சூலூர்பேட்டை கும்மிடிப்பூண்டி. டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் டைமிங் தான் செட் ஆகும். வித்தின் 40 மினிட்ஸ் இருக்கனால ஒரே போக முடியல, டிஸ்டன்ஸ் போக முடியல. நான் விம்கோல இருக்கனால எனக்கு டைமிங் ஆகுது. திருவொற்றியூர்ல போட்டா சிக்னல் போட்டா டைமிங் செட் ஆகல. டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ். இந்த மாதிரி பி ஸ்டேஷன் டு தாம்பரம் சைடு எப்படி ட்ரெயின் விடுறாங்களோ அதே மாதிரி வந்து கும்மிடிப்பூண்டி டு சென்ட்ரல் டைமிங் விட்டா செட் ஆகும் ஈஸியா. வளர்ந்து வரும் சென்னை நகரில் புறநகரில் அதிகமான குடியிருப்புகள் பகுதிவாசிகள் அதிகப்படுத்துவதை அடுத்து அந்த தொலைவு தூரம், அதாவது செங்கல்பட்டு வரை உள்ளிட்ட செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி வரை உள்ளிட்ட தொலைதூரங்களுக்கு உள்ள சபர்பன் ட்ரெயினை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்துள்ளது. உங்களது தகவலுக்கு நன்றி ராஜா. அடுத்ததாக, நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு இந்த பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்போம். சிவகுமார், மதுரை கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? மேலும் ரயில்வே பட்ஜெட்டில் இது தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் என்னென்ன? அதாவது தென்னக மக்களோட மிகப்பெரிய கோரிக்கைகள் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை டு கன்னியாகுமரிக்கு உள்ள இரட்டை ரயில் பாதை. அதாவது இங்க வந்து கடந்த பல வருடங்களாக ஒற்றை தண்டவாளம் மட்டுமே இருந்தது. அதாவது ஒரு தடம் மட்டுமே இருக்கிறதுனால ரயில் வந்து வர்றதுக்கு லேட் ஆகுது. அதே மாதிரி இங்கிருந்து போறதுக்கு லேட் ஆகுது. ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்குள்ள கடக்கக்கூடிய தூரமான இதை வந்து இரவு பொழுதுல வரக்கூடிய ரயில்கள் வந்து இரட்டை ரயில் பாதை இல்லாத காரணத்தினால ஏறத்தாழ 4.5 முதல் 5 மணி நேரம் தாமதப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மேலும் வந்து நெல்லை டு கொல்லம்க்கு உண்டான அகல ரயில் பாதை, அது வந்து தென்காசி வரைக்கும் வந்து போடப்பட்டிருக்கு. தென்காசியிலிருந்து கொல்லம் வரை தொடங்கக்கூடிய 70 கிலோமீட்டர் நீள பாதை வந்து ரயில் நிறுத்தப்பட்டு ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு பிறகும் இதுவரை கண்டுகிடாம இருக்குது. இங்க உள்ள பொதுமக்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து பொருட்களை கொண்டு போறதுக்கு அந்த ரயில் வந்து மிக உபயோகமா இருந்தது. தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில இங்க உள்ள மக்கள் அந்த பாதை வந்து கூடிய சீக்கிரம் போடப்படணும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை வரக்கூடிய பாதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை வந்து இரட்டை பாதையா மாத்தினால் இங்க உள்ள மக்களுக்கு மிக உபயோகரமா இருக்கும்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க.